வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். எல்லாரும் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு கரெக்டா வந்து பிளான் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து உங்க வெற்றிக்கு வந்து மிக்க மிக்க உறுதுணையாக நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமி கேப்டன் சரிங்களா எஸ்ஏ ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் சரிங்களா. நம்மளுக்கு வர்ற முக்காவாசி காலில் ஃபோன் கால் பார்த்துன்னு எப்படி படிக்கிறது, சிலபஸ் வைஸ் படிக்குவா, புக் வைஸ் படிக்குவா, 11th 12th படிக்குவா, இப்படி இது போன்ற கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம கேட்டுட்டு தான் இருப்பாங்க. படிக்க மாட்டாங்க, புக்கை படிச்சு எல்லாரும் அரசு வேலைக்கு போயிடலாம். ஆனா படிக்காம டவுட் எக்கச்சக்கமா டவுட் இருக்கு சரிங்களா. அந்த டவுட் கேட்கிற வசதியில் புக்கை படிச்சா ஈஸியா படிச்சிருக்கலாம் சரியா. அதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய கிளாஸ் தொடர்ச்சி வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா வந்து வேலைக்கு போயிடலாம் சரியா. இந்த படிப்புக்கு மட்டும் அவ்வளவு வகையான மரியாதை இருக்கு சரிங்களா. எங்க போனாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் சரியா, அவங்க குடும்பத்தை ரொம்ப அடிவிட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி, அப்பா இல்லாம அம்மா மட்டும் இருந்து இந்த சமுதாயத்துல அம்மா மட்டும் அப்பா இல்லாம அம்மா மட்டும் வளர்த்தாங்கன்னா எப்படி பேச உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பொருட்படுத்தாம தன்னுடைய எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் சார். நான் கிராமத்துல வந்து ஆடு மேய்க்கும் போது மாடு மேய்க்கும் போது யாரும் வந்து தெரியாம பாத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னது புக்கை வந்து ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு படிப்பேன்பான்னு சொல்லுவார் சரியா. இன்னைக்கு அவர் என்ன இன்னைக்கு ஆரையா இருந்து அந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடியா இருக்காரு சரியா. யாரால வாயிலாம் எவ்வளவு தப்பா பேசுனாங்களோ இப்ப எல்லாம் நடக்குது அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாரு நம்மகிட்ட பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு சரியா. அதனால இந்த படிப்புக்கு வந்து அவ்வளவு வகையான மரியாதை இருக்கு சரியா. அதனால ஒன்ன மட்டும் நான் மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. அது எஸ்ஏ வேற லெவல். நான் சொல்றது அடிக்கடி சொல்றதுதான், எப்படியாவது உள்ள போயிட்டு முடிச்சுங்க. அடுத்து வந்து ஒரு கடலுக்கு நிகராக ஒரு மதிக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் தான் நீங்க சரிங்க. அதுக்காண்டி நீங்க எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம் சரிங்க. அதுக்கு நல்ல ஒருத்தான ஒரு போஸ்டிங் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 36,000 குரூப் 2 இன்ட்ரி போஸ்டிங் பா சரியா. இது என்ன பண்ண போறாங்க, இன்ட்ரியாவது எழுதுன ரிட்டர்ன் எதுவுமே கிடையாது. பிசிக்கல் ஃபுல்ஸா அடிச்சாவே இன்ட்ரி ஃபுல்ஸா வந்தாவே உங்களுக்கு என்ன வேலை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால கஷ்டப்பட்டு படிங்க. அது நம்ம கரெக்டா நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு என்ன ஒரு 100% வெற்றி உங்களுக்கு தீர்மானிச்சிருவோம் சரியா. ஏன்னா என்ன படிக்கணும், எதெல்லாம் படிக்க கூடாது, எப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் படிச்சா போதும் சரியா. நம்ம எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு போனோட 7 கொஸ்டின் கேட்டாங்க. 7 கொஸ்டின் நான் யூடியூப்ல நடத்திருக்கேன், ஆஃப்லைன் நடத்திருக்கேன், ஆன்லைன் நடத்திருக்கேன் சரி. அதனால எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு மற்ற சப்ஜெக்ட் நீங்க எல்லாமே நம்ம இடத்துல தான் வரும். ஆனா எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு 100% கேரண்டா சொல்லியும் சரியா. நம்ம தாண்டி யாரும் கேட்க முடியாது. சிலபஸ் அடிப்படை கேட்பாங்க, தொடர்ச்சியா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேசி நினைக்கிறேன் சரி. அடுத்து நான் கிளாஸ் கூட அப்படி டைரக்டா போயிடுவோம் சரி. இதுல பாருங்க, இந்திய போல பணவீக்கம் சரிங்களா. பணவீக்கம் உங்களுக்கு ஆர்பிஐ ஞாபகம் வரும் சரியா. இந்த பணவீக்கத்தை பணவாட்டத்தை கட்டுப்படுத்த அமைப்பு இது போலீஸ்ல கேட்ட கொஸ்டின் சரியா. அது யார் கட்டுப்படுத்துவாங்க, ஆர்பிஐ தான் கட்டுப்படுத்துவாங்க. இந்த ஆர்பிஐ சம்பந்தமா போலீஸ் கிட்ட ஒரு 12க்கு மேல கொஸ்டின் வினாக்கள் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆர்பிஐ முக்கியம் சரி. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இந்திய பொருளாதார வளர்ச்சி 5ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அது மெயின் காரணம் அது பாரத பிரதமரோட நம்ம வெளியுறவு கொள்கை, நம்ம இந்தியாவோட இளைஞர்கள் அதிகம் சொல்றாங்க. ஆனா முக்கியமா வந்து தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு இது ஆர்பிஐ தான் சரி. ஒரு மனிதர்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு, எவ்வளவு பணங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா பணம் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை தான், பணமே மக்கள் இல்லையா பிரச்சனை. இதெல்லாம் கட்டுப்படுத்த அமைப்பு இது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஆர்பிஐ தான் சரிங்களா. ஆர்பிஐ இல்லைன்னா நம்ம முடியாது, நம்ம பொருளாதார வளர்ச்சியே டவுன் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு மறைமுகமா நம்ம இந்திய பொருளாதாரத்தை ஒரு கட்டமைக்கிற ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு, தலைவர் இப்ப சக்திகாந்த தாஸ் அவர்கள் இருக்கு. நாட்டு 25வது கவர்னராக இருக்காரு, சிறப்பா செயல்படுதா இருக்காரு. இப்போ ரெப்போ வைத்து 6.50% வச்சிருக்காங்க சரியா. இது கடந்த ஒரு 2 ஆண்டுகள் இதே பிக்ஸ்டா தான் இருக்கு. அதனால இதோட எக்ஸாம் கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் 6.50 ரிப்போ தான் வச்சிருக்காங்க சரியா. சரி பாத்துக்கலாம். சரி வாங்க டைரக்டா கொஸ்டின் குள்ள போயிடலாம். முன்னாடி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் சரியா. அதே நம்ம அகாடமில உங்களுக்கு வந்து அட்மிஷன், உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு சரியா. நம்ம வந்து உண்மையை சொல்லிதான் இது ஒன்றது. அதனால போனா 140 கொஸ்டின்ல 136 வினாக்கள் நம்ம ஆஃப்லைன் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் சரியா. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல எல்லாம் இருக்கு, செக் பண்ணி பாத்துங்க. நான் வாய்ப்பு கிடைக்கிற ஜாயின் பண்ணிக்கேன் சரிங்களா. சரி பாருங்க, இதான் பாடத்திறன் சரிங்களா. இந்த எக்ஸாம் கிடையாது, எந்த எக்ஸாம் படிச்சாலும் சிலபஸ் ரொம்ப முக்கியம். ஆனா சிலபஸ் தான் கொஸ்டின் கேட்கறாங்க சரியா. பாருங்க, சிலபஸ்ல பணவீக்கம் இருக்கா, அப்பனா அந்த பணவீக்கத்தை பத்தி நீங்க என்ன பண்ணலாம், 6வது இருந்து சரியா 12வது வரைக்கும் நீ என்னனால இருக்கு மெயினா 10வது வரைக்கும் என்னெல்லாம் அந்த பணவீக்கத்தை பத்தி வருதோ அது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும் அர்த்தம் சரியா. கொஸ்டின் இந்த பணவீக்கத்தை பத்தி நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாடல் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின் அப்படியே வச்சிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினா வச்சிருக்காங்க சரியா. அதான் தெளிவா இருக்கணும்பா. அது இந்த பணவீக்கத்தை முக்கியமானது கட்டுப்படுத்த அமைப்பு ஆர்பிஐ தான் சரியா. நம்ம ஆர்பிஐ பத்தி பணவீக்கம் என்ன, ரெப்போ விகிதம் என்ன, மீள் ரெப்போ விகிதம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு முன்னாடி உங்களுக்கு சிலபஸ் முன்னாடி உங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் சரி. ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் ஆயிரும். அப்படின்னும் போது என்ன சிலபஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க ஆர்பிஐ சம்பந்தமா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் போறது பிராக்டிஸ் பண்ணது ரொம்ப பெஸ்டாவும் இருக்கும் சரிங்களா. சரி பாருங்க, நம்ம முதல் கொஸ்டின் போயிடலாம். உங்களுக்கு டைம் தர ஒரு கொஸ்டின் டைம் தர நீங்க ஆன்சர் பண்ணுங்க சரிங்க. ஆன்சர் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் நம்மளுடைய தரம் உங்களுக்கு தெரியும் சரியா. சரி பணவீக்கம் பாருங்க. பணவீக்கத்துல ஆர்பிஐ தொடர்பாக நம்ம போலீஸ் எஸ்ஐ தேர்வு கேட்கப்பட்ட வினாக்கள் சரியா. 2022 போலீஸ் கேட்கப்பட்ட ஒரு வினாக்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
எந்த முகமை இந்தியாவின் நாணய சுழற்சி ஒழுங்குபடுத்துகிறது? சரியா, நாணய சுழற்சின்னு கேட்பாங்க. நாணயம் தான் நம்மளுக்கு பணம் தான். சரியா, பணத்தை சுழற்சி பண சுழற்சியை ஒழுங்குபடுத்துறது, பணத்தை அச்சடிக்கூடிய அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. சரி, என்ன பான்சர் இந்திய பாராளுமன்றமா, ஆர்பிஐ, மத்திய நிதி அமைச்சகமா, மத்திய அமைச்சரவை குழுவா? சரியா, நம்ம நாணய சுழற்சி மத்திய நிதி ஆணையத்தை போட்டுறக்கூடாது. சரியா, ஆர்பிஐ தான். சரியா, அப்படின்னா பாத்துங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் அந்த ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் நாணய சுழற்சி முறையை ஒழுங்குபடுத்துவாங்க. சரியா, அதனால மறந்துங்க. அதே நாட்டு பணக்கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு இதுப்பா. பணக்கொள்கைன்னா யாரு? ஆர்பிஐ தான். சரியா, பணம்னால ஆர்பிஐ தான். அதே நிதினா யாருப்பா? நிதினா அது மத்திய நிதி அமைச்சகம். சரியா, நிதி அமைச்சர், பட்ஜெட், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இது அடிக்கடி கேட்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் உள்ள கொஸ்டின் 4 ஆப்ஷன் பார்க்கும்போது தெளிவா நம்மளுக்கு பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா, சரி வாங்க. சரி, 2வது கொஸ்டின் அப்படி வீடியோ பாஸ் பண்ணிட்டு டைப் பண்ணுங்க. சரி, எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியும். ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட வினாக்கள் தானே, அதனால ரொம்ப நமக்கு புரியும். சரியா, ஈஸியா தெரியும். பாருங்க, கூற்று 1, பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடையும் கொடுத்திருக்காங்க. சரியா, பாருங்க, பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியாக கொடுத்திருக்காங்க. இது ரைட்டான்னு பாத்துங்க. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா பண வாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வும் கொடுத்திருக்காங்க. சரி, உயர்வதே குறிக்கும். இது போலீஸ் 2017 கேட்கப்பட்ட வினாக்கள் தான். இது என்ன ஆன்சர் தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க நல்லா கவனிங்க. சரியா, இது 2 கூட்டுகளுமே சரிதான். சரி, கூற்று 1 பிளஸ் கூற்று 2 இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ தான் சரி. சரியா, ஒண்ணுமே இல்லப்பா. சரியா, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஏன்னா இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த பணவீக்கம் பணவாட்டம் தெரியும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நடத்துற ஸ்டாஃப் அது ஒருத்தர் அர்த்தம். சரியா, எந்த ஒரு என்ன எக்கனாமிக்ஸ் பொறுத்து இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சரியா, அதனால நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. ஒரு நிமிஷம் அது டைம் செலவுனா பரவாயில்ல. சரியா, பணவீக்கம் ஒண்ணுமே கிடையாது. பணவீக்கம்னா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. சரிங்க, கடைக்கு போன உடனே ஏன்னா பணவீக்கம்னா நம்ம கையில இருக்கிற எல்லாத்தையும் பணம் இருக்கு. இப்ப என்கிட்ட பணம் இருக்கா, உங்ககிட்ட பணம் இருக்கு, அதுதான் பணவீக்கம். நாடு முழுக்க பணம் அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவான், நம்ம கையில பணம் என்ன பண்ணுவா, துருதுருன்னு இருக்கு. ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுமா, வேலை நம்ம என்ன பண்ணுவோம், பணம் அதிகமா இருந்தா வேலைக்கே போக மாட்டோமா? அப்படி இருக்கும்போது பொருட்களை வாங்க போவான், ஆனா வேலைக்கு நம்ம போக மாட்டான், அந்த பொருள் செய்ய மாட்டான். சரியா, அப்போ ஒரு கடைக்காரருக்கு நம்ம போறான், என்ன பண்றான், ஒரு கடையில ஒரு பப்ஸ் வாங்குறீங்க வச்சுங்க, பப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 20 ரூபாய் பப்ஸ் தான். நம்ம எல்லாரும் போய் அந்த ஒரே பப்ஸ் கேட்கும் போது, ஏன்னா ஒரு எந்த அடுத்த அந்த பப்ஸ் யாரும் செய்ய கிடையாது, ஒரு 10 பப்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 100 பேர் கேட்கிறான். கடைக்காரனா செய்வாரு, ஐயா சரியான வாய்ப்புப்பா, சரி இந்த வாய்ப்பு நல்லா பயன்படுத்துன்னு சொல்லிட்டு 20 ரூபாய் பப்ஸ் 50 ரூபாய் பண்ணுவாரு. அதுக்கு நான் அதுக்கு அடிச்சுக்கிட்டு, ஏன்னா கையில நம்ம பணம் இருக்குல்ல, இது சாப்பாட்டுக்கு வேணும்ல, கண்டிப்பா போய் வாங்குவோம். சரியா, அப்பன்னா அது ஒரு 20 ரூபாய் பப்ஸ் 50 ரூபாய் விற்கிறாரா, இதுதான் அது பணவீக்கம். பணத்துல மதிப்பு குறைஞ்ச போதா பொருட்களோட வேலை கூடுதா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தலையில தானே அது பண வாட்டம். சரியா, பண வாட்டம் சொன்னா நீங்க குழம்பிடுவீங்க. பண வீக்கத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அதுக்கு ஆப்போசிட் அது அப்படியே பண வாட்டம். சரியா, அப்படின்னா பாத்துங்க, பண வீக்கத்தின் போது பணத்தின் மதிப்பு, சரியா, பணத்தின் மதிப்பு குறைந்து விலையில வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரியா, இந்த வார்த்தை மட்டும் எப்போதும் மறந்துடக்கூடாதுப்பா. சரியா, சரி பாத்துங்க. அப்பனா என்னது, நான் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் நல்லா ஸ்டாப் தான். சரியா, ஆனா நீங்க கத்துக்கிருப்பீங்க. சரி பாருங்க, கூற்று 1 2மே சரிதான். சரி, அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்த அமைப்பு. எஸ்ஏல 2015 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு. பங்கு சந்தை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சரியா, பங்கு சந்தை செபின்னு சொல்லுவாங்களா? செபின்னா பாத்துங்க, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் சொல்லுவாங்க. சரியா, செபின்னு சொல்லுவாங்க. செபிப்பா எந்த ஆண்டு அமைச்சிருப்பா, 1988ஆம் ஆண்டு செபியை ஆரம்பிச்சிருப்பாங்க, மறந்துடவே கூடாது. சரியா, சரி பாத்துக்கங்க, இந்த செபி தான் ஆப்ஷன் பாம்பே தான். இது ஒரு மாடல் கொஸ்டின் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். சரியா, அதனால பெருசால அதை வச்சு நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதே வேற பங்குச்சந்தை பத்தி ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்கணும். சரியா, பங்குச்சந்தை வளர்ச்சியின் போது எதை குறிக்கும் சொல்லுவா, ஏற்றத்தின் போது காளமாடு வரும். சரியா, அதே பங்குச்சந்தை வீழ்ச்சியும் என்ன வரும், கரடி குட்டி வரும். சரியா, அதே மாதிரி இப்ப பங்குச்சந்தை வீழ்ச்சியும் இல்ல, இதன் வரைக்கும் வந்தது சிம்பிள், பங்கு வீழ்ச்சியும் இல்ல, டவுனும் இல்ல. சரியா, சரி உயர்வும் இல்ல, அப்படிமா முட வார்த்தை குறிக்கும். சரியா, வார்த்தை எப்படி முட்டை ஓரிகளை கஷ்டப்படும், அதே மாதிரி நம்ம இந்திய பொருளாதாரம் அது அவளை திண்டாடிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா, அடுத்து கலைமான்னு சொல்லுவாங்க, இந்தியா பொருளாதார வளர்ச்சி அபரிமா வளர்ச்சி. சரியா, இப்ப ரீசெண்டா கூட வந்துச்சு. சரியா, அப்ப என்னது, நாசா விண்வெளிக்கு ஏவுனாங்க பாத்தீங்களா, சந்திராயன் 3 போச்சுலப்பா. அப்ப ஒரே நாள் மட்டும் இந்தியா வளர்ச்சி அபரிமா இருந்துச்சு, அப்ப கலைமானம் வந்துருந்துச்சு. சரியா, அப்ப என்னன்னு பாருங்க, எங்க அடிச்சு எங்க வலிக்குதுன்னு பாருங்க. இந்தியா சந்திராயன் போறதுக்கு நம்ம பொருளா வளர்ச்சி அடைக்கு என்ன காரணம் அப்பனா பாருங்க, உலக அளவில் இந்தியா ஒரு வல்லரசான நாடுக்கு சமமானது. எந்த ஒரு நாடுமே நான் நிலாக்களை அனுப்ப முடியாது, அந்த அளவுக்கு இந்தியா மேல இந்தியா அறிவியல் வளர்ச்சி அவ்வளவு அதிகமா இருக்கு. அந்த அறிவியல் வளர்ச்சி மேல இருக்கு, எல்லா மக்களும் ஆசைப்படுறதுனால இந்தியாவில அதிக முதலீடு பண்ணாங்க. சரியா, அப்பனா பாருங்க எங்க டச் பண்ணா எங்க உயருது பாத்தீங்களா, அதுதான் அறிவியல் வளர்ச்சிக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் தொடர்
ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். சரிங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. சரி, அதுதான் சொல்லுவாங்க. அது செபி. இந்த செபியோட தலைமையிட எங்க இருக்கு நம்மளுக்கு தெரியும். சரியா, புதுடெல்லியில இருக்கு. சரி, எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? 98ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடவே கூடாது. சரியா, அதே மாதிரி தேசிய பங்குச்சந்தை ஒண்ணு இருக்கு. தேசிய பங்குச்சந்தை நிப்டின்னு சொல்லுவாங்க. சரியா, மும்பை பங்குச்சந்தை 2 பங்குச்சந்தை இருக்கு. சரியா, நம்ம தேசிய பங்குச்சந்தை பேர் என்னது? நிப்டி. லிப்டிக் போடுறாங்கல்ல, அந்த லிப்டி கிடையாது, நிப்டி. சரியா, கிளாஸ் ஆனது சார் லிப்டிக்கான்னு கேட்டாங்க. லிப்டிக் இல்லப்பா, நிப்டின்னு சொன்னோம்னா அது எப்படிலாம் டவுட் வருதுன்னு பாத்தீங்களா? சரியா, நம்மளுக்கு அந்த டவுட்ல வரக்கூடாது. ஆனா இங்கே எல்லா டவுட்டும் சரி பண்ணிக்கோங்க. சரி, அப்படின்னு என்னப்பா ஒரு ஆன்சர்? 3க்கு பாம்பே தான் வரும். சரி சரி, அடுத்து பாருங்க, அதே கொஸ்டின் தான். போலீஸ் 21 கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. அந்த டாபிக் எப்படி விடவே மாட்டாங்க. அப்படியே டாபிக் கொஸ்டின் கேட்டுக்கே இருப்பாங்க. அதான் நடத்துறேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு நடத்துறது. இது முதல்ல படிங்கப்பா தலையா அடிச்சுக்கிறது. சரியா, மாங்குன்னு படிப்பான். எதெல்லாம் முக்கியமா விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பான். சரியா, அது என்னது ஐரோப்பியர்கள்லாம் எக்கனாமிக்ஸ் ஐரோப்பியில வந்தாங்க போனாங்களோ ஒரு இதுல பாடங்கள்லாம் இருக்கு. சரியா, அதனால இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, ஜிஎன்பி இதெல்லாம் கொஸ்டின் சிலபஸ் கிடையாது. ஆனா இருந்தது அந்த ஃபார்முலா வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இது போன்ற விஷயம் நான் பார்க்கல மாட்டேன். சரியா, அதனால பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு நடத்துறது. சரியா, நம்ம கிளாஸ் எல்லாம் பாருங்க, தொடர்ச்சியா ரொம்ப ஒருத்தா இருக்கும்பா. சரியா, நம்ம பெருமைக்கான சொல்ல கிடையாது, அதுக்கு நம்ம துணிவு இருக்கு. சரியா, அந்த வாய்மொழி இருக்கு. இது நம்ம டெஸ்ட் மட்டும் படிச்சு நிறைய பேர் இருக்கா நம்ம அகாடமில வந்து ஸ்வீட்டோட வாங்கிட்டு இருக்கேன் சார். உங்க வாய்மொழி டெஸ்ட் போட்டேன் சார், அதே உங்க துணிவு டெஸ்ட் போட்டேன் சார். அதுல இருந்து கொஸ்டின் எல்லாமே வந்துருந்துச்சு சார். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸ் அடிப்படையில் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், நீங்க தாராளம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 100% என்ன பண்ணலாம், பாஸ் ஆகிற தேவையான அனைத்து வழிமுறையும் பண்ணிடலாம். சரியா, நம்மளுக்கு தெரியும் மேக்ஸிமம் கணினா எஸ்ஐ போலீஸ்க்கு வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு கிளாஸஸ் எல்லாமே. அதனால நம்ம நடத்துற மேக்ஸிமம் எல்லாம் வரும். சரி, பாத்துக்குங்க. அடுத்து பணவீக்கம். பணவீக்கம் என்னப்பா? பணவீக்கம் என்பது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு குறையும். ஆப்ஷன் ஏல வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரியா, 5வது கொஸ்டின் போயிடலாமா? சரி, 5வது கொஸ்டின் பாருங்க. பண மதிப்பிழப்பு இந்திய அரசால் எப்போது அறிவிக்கப்பட்டது? சரியா, நம்ம காலேஜ் படிக்கும் போது நைட் தூங்கிட்டு இருந்தேன். காலை எந்திரிச்சோன்னு எல்லாம் ஏடிஎம் ஓடுறாங்க, பேங்க் ஓடுறாங்க. என்னன்னு கேட்டா பண மதிப்பு நீக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் மோடி அறிவிச்சிருப்பாங்க. சரியா, இந்தியான்னு கருப்பு தானே சொல்லிட்டு அது ராகுல் காந்தி கூட சொல்லியிருப்பாரு. சரியா, சரி பாத்துங்க. உண்மையில இந்தியா கருப்பு தானே இது ஜாலியன்வாலா படுகொலை. சரி, 1919 ஏப்ரல் 13 சொல்லுவாங்க. அதுக்கு நிகராக இதை சொல்லியிருப்பாங்க. சரி, எந்த ஆண்டுப்பா? ஆப்ஷன் ஏ தான். இது அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள். இப்ப புக்லயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நவம்பர் 8 மறந்துடக்கூடாதுப்பா. நவம்பர் 8 பண மதிப்பிழப்பு இந்திய அரசால் எப்போது அறிவிக்கப்பட்டதுன்னா 2016ஆம் ஆண்டு. சரியா, உங்களுக்கு ஆப்ஷன் அடுத்த தூரம் 2018, 17, 10 இருக்கு. இதெல்லாம் முக்கியமான இல்ல. இந்த 2010 என்ன பண்ணிருப்பாரு, நம்ம இந்திய ரூபாய் குறியீட்டு யாருக்கு உருவாக்கி இருப்பா? டி உதயகுமார். சரியா, இந்த ஏதாவது என்னது டி உதயகுமார், பி உதயகுமார், எஸ் உதயகுமார் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, எந்த டி? இந்த டி போடுங்க, ஏபிசிடி போடுங்க, இதுதான் ரைட். சரியா, 12th புக்ல இதைத்தான் கொடுத்திருக்காங்க. சில புக்கு டி குடிப்பாங்க, இது தப்பு. சரியா, அதனால இந்த டீயை நீங்க என்னது பெரிய டீயை போடுங்க, அதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். சரியா, அப்ப 2010 ஜூலை 15. ஜூலை 15 என்ன தினமும் கொண்டாடிட்டு வரோம் நம்ம? தேசிய கல்வி வளர்ச்சி தினமா கொண்டாடிட்டு வரோம். இப்போ ஒரு ரீசன் ஒரு எக்ஸாம் கேட்டாங்க. அதே மாதிரி தேசிய கல்வி தினமாக யாருடைய பிறந்த தினம் கொண்டாடிட்டு வரோம்? சரி, முதல் ஆப்ஷன் காமராசர் இருந்துச்சு. எல்லாரும் அடி காமராசர் கிடையாது. தேசிய கல்வி தினம் யாரு? அபுல் கலாம் ஆசாத். நவம்பர் 11. தேசிய கல்வி வளர்ச்சி தினம் யாரு? அதுதான் யாரு? நம்மளுக்கு காமராசரோட பிறந்த தினம். சரியா, இப்பெல்லாம் கொஸ்டின் தப்பா அடிக்கிற மாதிரி இப்படி கொஸ்டின் வைப்பாங்க. ஆனா நம்ம மாட்டிடக்கூடாது. சரியா, தெளிவா படிச்சுக்கணும். பாத்துங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொஸ்டின்ஸ் வருமோ தெரிய நடத்துறேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தானே. சரி, அடுத்து பாருங்க. இந்தியா தேசிய பங்கு வீதம் என்னோட எழுதியவர் யாருப்பா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யார் எழுதியிருப்பா? இந்தியா தேசிய பங்கு வீதம் அம்பேத்கர் எழுதியிருப்பார். சரியா, அம்பேத்கர் நூல் தான் தேசிய பங்கு வீதம். அது ரூபாயும் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி அது இந்த தேசிய பங்கு வீதம் அது பண்டைய கால வணிகம். சரி, இந்தியா ஜாதி முறைகளின் தோற்றம் ஏட்டி எழுதப்பட்ட அம்பேத்கர் முதல் நூல் இது. இதுல ஓராண்டைம் கேட்ட கொஸ்டின் ஏட்டி எழுதப்பட்ட அம்பேத்கர் முதல் நூல் இது. ஜாதிகளின் இந்தியா ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சி. இது யாரு? பெரியார் 1936 தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. சரியா, மேக்சிமம் பெரியார் வந்து பௌத்த மத கொள்கை அதிகம் ஈடுபட்டு இருப்பாங்க. அம்பேத்கர் பௌத்த மத கொள்கை ஈடுபட்டு இருப்பாங்க. சரியா, ஒரு கொஸ்டின் கேட்டா அம்பேத்கர் வந்து பௌத்த மத ஈடுபடுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அது கேட்டிருந்தாங்க. அது ஒரு மதம் தானப்பா, ஏன் வந்து இந்துக்கு மதம் வேணாண்டாரு, சீக்கிய மதம் வேண்டாம், இஸ்லாமிய வேணாம், ஏன் பௌத்தத்துக்கு மட்டும் போனாங்க? சரியா, தெரிஞ்சு கவனம் பண்ணுங்க, தெரியாத கவனிச்சுட்டே வாங்க. கடைசி இதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். சரியா, பௌத்த மதம் ஒரு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா, அடுத்து பாருங்க. நேரு பத்தி நமக்கு தெரியும். இந்தியாவின் நவீன சிற்பின்னு அழைக்கப்படுவர் யாரு? நம்ம ஜவஹர்லால் நேரு தான். சரியா, அதே மாதிரி சிற்பி நிறைய சிற்பி இருக்கு. தமிழ் சிற்பி யாரு? நம்ம பாரதியார் சொல்லுவாங்க. அது இந்திய அணுக்கருவின் சிற்பி யாரு சொல்லுவாங்க? நம்ம ஹோமி ஜஹாங்கீர் பாபா சொல்லுவாங்க. அது சமுதாய சிற்பி யாரு சொல்லுவாங்க? நம்ம பெரியார சொல்லுவாங்க. அதே மாதிரி யாரு? இந்திய அரசியலமைப்பு சிற்பி யாரு சொல்லுவாங்க? நம்மளுக்கு அம்பேத்கர் சொல்லுவாங்க. சரியா, இப்படி சிற்பி நிறைய சிற்பிகள் இருக்குப்பா. இன்னும் வேற என்ன சிற்பி வரும்? நவீன சிற்பின்னு யார சொல்லுவாங்க? விடிவெளி நவீன சிற்பின்னு யார் சொல்லுவாங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களா சொல்லுவாங்க. சரியா, பாத்துங்க. அதே
காந்தி என்ன சொன்ன, காந்தியை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும் சரியா. காந்தி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் என்ன பண்ணிருப்பாரு, இந்திய பொருளாதாரம் இது வேளாண்மை பொருளாதாரமா இருக்குன்னு சரியா. என் நாடு குடிகார நாடு இருக்கிறத விட என் நாடு ஏழ்மை நாடா இருக்கட்டுமா சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் நாட்டுல முதல்ல என்ன பண்ணாங்க, மதுவிலக்க நடைமுறை முதல் மாநிலம் இது குஜராத் தான் சரி. காந்தி பிறந்த மண்ணுல நான் முதல்ல இது பண்ணிருப்பாங்க. அவருடைய பிறந்த தினத்தை தேசிய அகிம்சை தினமா கொண்டாடிட்டு வர்றாங்க சரியா. மிகப்பெரிய ஒரு அகிம்சை தலைவர் தான். ஏன் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு மலராவுக்கு கொடுத்திருக்காங்க, 14 கொடுத்திருக்காங்க, கையில சத்தியார்த்தி கொடுத்திருக்காங்க சரியா. அன்னை தெரசா கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அன்னை தெரசாவோட நல்லா கருணை வந்து உள்ளதான் காந்தி. ஏன் காந்திக்கு மட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விவாதம் போயிட்டு இருந்துச்சு. ஏன் கொடுக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா. சரி பாருங்க, அமர்த்தியா சென் பொருளாதாரத்துக்கான முதல் நோபல் பிரைஸ் வாங்கினவர் யாருப்பா, அவரு அமர்த்தியா சென் 1998. இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம் கேட்டுக்கே இருக்காங்க. இப்ப இந்தியாவில பொருளாதாரத்துக்கு முதல் நோபல் பிரைஸ் வாங்கியவர் 98. அதுக்கடுத்து இல்லைன்னு வச்சுக்க அபிஜித் பானர்ஜி சரி, அதுவும் கேட்பாங்க. இவருக்கு அடுத்து அவர் யாரு, அபிஜித் பானர்ஜி 2020 சம்திங் வாங்கியிருப்பாரு சரியா, மறந்துடாதீங்க, அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து அபிஜித் பானர்ஜி சரி. அதே பாருங்க நம்ம அகாடமியில உங்களுக்கு வந்து இருக்கு, உங்களுக்கு வந்து எல்லா புக்ஸ் இருக்குப்பா சரியா. சென்ற முறை நம்மளுக்கு எஸ்ஏ புக்லாம் உங்களுக்கு 87% வினாக்கள் நம்ம புக்ல தான் கேட்டிருந்தாங்க. அதனால உங்களுக்கு புக் ஸ்கூல் புக் நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்கூல் புக் தான் உலகத்திலே மிகப்பெரிய பெஸ்ட். ஆனா ஸ்கூல் புக் நம்ம 6வது 12வது படிச்சு முடிக்கணும், நம்மளுக்கு தலையை நரைச்சு போயிடும் சரி. அந்த அளவுக்கு எல்லா டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமான சிலபஸ் அறிவு உங்களுக்கு கொடுத்துருப்போம் சரியா. உங்களுக்கு புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு புக் உங்களுக்கு சூப்பர் பெஸ்டா இருக்கு சரியா. அதே நம்ம புக் நான் உங்களுக்கு சிறப்பா அதே தமிழ் இலக்கிய வர புக்ஸ் இருக்கு, உங்களுக்கு மேக்ஸ் புக் இருக்கு சரியா. நீங்க வாய்ப்பு யூஸ் பண்ணீங்க. அடிக்கடி தமிழை சொல்லுவாரு, ஒரு புத்தகத்துக்காண்டி ஒரு அமௌண்ட் போடுற மாத்தீங்களா, அது வந்து வருங்கால சொத்தை வளர்க்கறதுக்கு சமம் மாதிரி சொல்லியிருப்பாரு சரியா. பாத்துங்க, புக் வாங்குறது மட்டும் நம்மளுக்கு என்னது வருத்தப்படவே கூடாது சரியா. சரி பாருங்க, அடுத்து பாருங்க, 6 மாத காலத்திற்கு மேலான காசோலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, இது அடிக்கடி கேட்பாங்க சரியா. இது செக்குன்னு பாக்கப்பா, இது காலக்கெடு முடிந்த காசோலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப செக்கோட பதவி காலம் இது 3 மாதம் தான் சரி. இப்ப ஆர்பிஐ என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு செக் நீங்க சைன் பண்ணது இருந்து 3 மாதம் பேங்க் போகாம இருந்துச்சுங்க, அந்த செக் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிரும் சொல்லிருப்பாங்க சரியா. அதனால ஞாபகம் வச்சுங்க, காலக்கெடு முடிந்த காசோலைன்னு சொல்லுவாங்க சரியா, மறந்துடாதீங்கப்பா சரி. 6 மாத காலத்திற்கு மேலான காசோலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இதுதான். இது 2015 கேட்ட கொஸ்டின் தான், காலக்கெடு முடிந்த காசோலைன்னு சொல்லுவாங்க சரியா. சரி அடுத்து 8வது கொஸ்டின் பாரு, இந்தியா ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்ப தொடங்கியிருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த கொஸ்டின் நல்லா பாக்கணும், ஏன்னா சட்டம் தான் 1934 சரியா. அப்ப என்னவா இருக்கு, 1935 தொடங்கியிருப்பாங்க. கொஸ்டின் நல்லா வாட்ச் பார்த்து அடிக்கணும். 1935 தான் இது சரியான ஆன்சரு சரியா. சரி அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின், இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். நம்ம அடுத்து உள்ள வரமா நம்ம டீட்டெயில் பாத்துருவோம் சரிங்களா. சரி எத்தனை கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுக்கான்னு பாருங்க. அதே பாருங்க, இந்தியாவில் பண மதிப்பு இழப்பு எத்தனை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது, இது மிகப்பெரிய சர்ச்சையா இருந்துச்சு இந்த கொஸ்டின். ஆனா புக்ல எத்தனை முறை இருக்கு, ஆனா 3 முறை கொடுத்திருப்பாங்க 12th புக்ல சரியா. ஆனா ஆக்சுவலா நடைமுறை 1954 என்ன பண்ணிருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு இருக்கும் போது 5000வது தாள் சரி, அங்கே கேள்வி விட மாட்டீங்க. 5000வது தாளை என்ன கேன்சல் பண்ணிருக்காரு. அடுத்து நம்ம இந்திரா காந்தி அம்மா இந்தியா இரும்பு பெண்மணி 1978 10,000வது தாள் இருந்திருக்குப்பா சரியா. நாட்டுல 10,000வது தாளா இருந்திருக்கு, அந்த 10,000வது தாளை கேன்சல் பண்ணிருக்காங்க. அதே நரசிம்மர் 1991 ஒருத்தர் பண்ணிருக்காரு. நம்ம தலைவர் நம்மளுக்கு பிரதமர் மோடி அவர் எப்ப பண்ணிருக்காங்க, 2016ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க சரியா. இப்போ ஒரு முறை பண்ணிருக்காங்க 2000 செல்லான அறிவிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 முறை, மறந்துடவே கூடாது. கொஸ்டின் கேட்கலாம் சரியா. அதனால போன இதுல எஸ்எஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் கோர்ட் வரைக்கும் போச்சு. இந்த கொஸ்டினுக்கு ஆர்பிஐ விளக்கம் கொடுத்தாங்க சரியா. அதனால இந்த கொஸ்டின் மறக்க முடியாது. ஒரு கொஸ்டின் பாரு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொஸ்டின் ஆர்பிஐ விளக்கம் கொடுக்குறாங்கன்னா பாத்துக்க, அவ்வளவு ஃபேமஸான கொஸ்டின் இந்த கொஸ்டின் சரியா. சரி பாத்துங்க, இது என்ன ஆன்சர் மறந்து 5 முறை, தற்போது 5 முறை பாத்துங்க. சரி அதே ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே தான் சரி. அடுத்து பாருங்க, இது எந்த இயர் கொடுக்கலையா, கடைசி தானே கேட்டாங்க, கடைசி எக்ஸாம் 2000 எஸ்ஏ எக்ஸாம் கேட்டாங்க நினைக்கிறேன் சரியா. நான் அதுல செக் பண்ணி பாத்துக்கங்க. இது ஒரு கொஸ்டின் இயர் மட்டும் கொடுக்கலாம், ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட வினாக்கள் தான் சரி. பணவீக்கம் என்பது அதே தான், பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். ஆனா பண வாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும் சரியா. ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்சர் தான். பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து விலைகள் உயரும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். 1, 2மே நம்மளுக்கு சரியான ஆன்சர் தான். ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான ஆன்சர், மறந்துடாதீங்க சரி. இதன வரைக்கும் ஒரு ஆர்பிஐ இந்த பணப்படி ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா.
சரி, அடுத்து பாருங்க. நம்ம இனி 6வது 12 வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும். கடகடன்னு சொல்லி முடிச்சிடலாம். சரி, தெரிஞ்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத நல்லா கவனிங்க. இதை தாண்டி எந்த ஒரு எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணீங்க. ஒரு பேப்பர் போட்டு எழுதி வச்சுங்க, பக்கத்துல எழுதி வச்சுங்க. சரி, ஒரு கொஸ்டின்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை எழுதி வச்சுட்டு அப்படியே மக்கர் பண்ணி ஏற்றி வச்சுங்க. சரிங்களா? அதனால நம்மளுக்கு இந்த கடைசி டேஜ் உங்க ரிவிஷன் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம வீடியோ. சரி பாருங்க. அடுத்து, இந்த ஆர்பிஐ சட்டம் இந்தியாவில் எப்போது நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு கேட்பாங்க. சரியா? எப்போது நடைமுறை ப்ரீவியஸ்ல கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் நான் போறேன். ஆர்பிஐ இயர் அப்புறம் முடிக்க போறேன். அதனால 4 ஆப்ஷன் வரிசை உங்களுக்கு வச்சிருந்தேன். சரி, முன்னாடி இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். சரியா? ஆனா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, பரவாயில்ல, நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம் கூட. சரி, அதனால கிளாஸை கவனிச்சிருக்கீங்க. சரி, அடுத்து பாருங்க. ஆர்பிஐ சட்டம் இந்தியாவில் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆர்பிஐ சட்டம் நான் சொன்னேன், சட்டம் வந்தாவே 1934 ஜனவரி 1. சரியா? ஆர்பிஐ எப்போது நடைமுறைப்படுத்த சட்டம் 34. ஆர்பிஐ எப்போது நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அது 35 ஏப்ரல் 1. சரியா? அதே மாதிரி ஆர்பிஐ எப்போது கொல்கத்தால இருந்து மும்பைக்கு மாத்தினாங்க? இப்போ ஆர்பிஐயோட தலைமையிடம் எங்கப்பா இருக்கு? மும்பைல இருக்கு. உடனே புதுடெல்லின்னு போட்டுறக்கூடாது, கொல்கத்தா போட்டுறக்கூடாது. இது ஒண்ணு மட்டும் அது வித்தியாசமா இருக்கு. எல்லாம் புதுடெல்லியும் போடுவோம். ஆனா ஆர்பிஐயோட தலைமையிடம் எங்க இருக்கு? மும்பைல தான் இருக்கு. எஸ்பிஐயோட தலைமையிடம் எங்க இருக்கு? மும்பைல தான் இருக்கு. பஜாஜோட தலைமையிடம் எங்க இருக்கு? மும்பைல தான் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் மறந்துடக்கூடாது. சரி, கீழே அவங்க தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த ஆனந்த் பால் நிறுவனர் பாத்தீங்களா, பால் அதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு சொல்லி கீழே தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க கவனிங்க. இதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். சரி, அடுத்து 49 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு டேட்டோட கேட்கிறாங்க. சரியா? 1949 ஜனவரி 1 என்ன பண்ணாங்க? நம்ம ஆர்பிஐ நாட்டுடைமை ஆக்குனாங்க. முன்னாடி ஆர்பிஐ ஒரு தனியார் பேங்க் தான். சரியா? தனியார் பேங்க் தான். சில வகையா நம்ம கவர்மெண்ட் கொடுத்தாங்க, நிதியை கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்து அந்த நபர்கிட்ட வாங்கி என்ன பண்ணாங்க? ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க, நாட்டுடைமை பேங்கா வாங்கினாங்க. சரியா? அப்ப மறந்துடக்கூடாது. 34, 35, 37, 49 வரிசை எழுதி வச்சு பக்கத்து குறிச்சு வச்சுங்க. சரியா? சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 2வது கொஸ்டின். ஆர்பிஐ பரிந்துரை செய்த குழு இப்ப எதுப்பா? ஆர்பிஐ எந்த குழு பரிந்துரை பண்ணிருப்பாங்க? இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? ஆர்பிஐ எந்த குழு பரிந்துரை பண்ணிருக்காங்க? டிஎன்பிசி அடிக்கடி கேட்ட கொஸ்டின். நம்ம டிஎன்பிசி போர்டு கேட்கல, இவனுக்கு கொஞ்சம் டஃபா கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? உனோட நிதி ஆய்வு எப்படி வித்தியாசம் புக் இல்லாத ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? அப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்க. அதனால உங்களுக்கு அது உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரியா? எந்த அளவுக்கு பரிந்துரை பண்ணிருப்பாங்க? அத ஹில்டன் யங் குழுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆர்பிஐ கவர்னர் நல்லா யங்கா இருப்பாங்க, ஆக்டிவ் துருதுருப்பா இருப்பாங்க. அப்படின்னா யங் ஹில்டன் யங் குழு. இது கேட்பாங்க. ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாரு? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆர்பிஐ முதல் கவர்னர் ஆனா அது ஓஎஸ் சுமித், அதனால ஆஸ்போர்ட் ஸ்மித்னு சொல்லுவாங்க. சரியா? இந்தியாவே பல இனங்களை அருங்காட்சின்னு சொன்னவ யாரு? அதுதான். சரியா? ஸ்மித் சொல்லியிருப்பார். இந்திய பல இனங்களின் அருங்காட்சின்னு சொன்னவர் ஸ்மித் சொல்லியிருப்பாரு. சரி, அது இந்திய பல இனங்களின் காட்சி சாலைன்னு சொல்லி சொன்னவர் யாரு? அகத்தியலிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்திய வேற்று ஒட்டுமிட நாடுன்னு சொன்னவர் யாரு? நம்ம ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. இந்தியா அதிசயம், அதுதான் இந்தியான்னு சொன்னவங்க யாரு? நம்மளுக்கு அபே குரோம் சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் மறந்துடக்கூடாது. எத்திக்ஸ் புக்ல இருக்கு, அடிக்கடி கேட்பாங்க. அந்த வேற்றுமை ஒற்றுமை டாபிக்ல இருக்கு. அதே மாதிரி இந்தியா எந்த நாட்டோட கம்பேர் பண்ணுவாங்க? இத்தாலி நாட்டோட கம்பேர் பண்ண. நம்ம நாட்டு கொடி இத்தாலியும் கொடி ஒரே மட்டும் தான் இருக்கு. நம்ம நாட்டு தீபகற்ப நாடு, இத்தாலி ஒரு தீபகற்ப நாடு. இப்படி பல விதத்துல ஒற்றுமையாவே ரீசெண்டா கேட்கப்பட்ட வினாக்கள். சரி, அது நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். சரி பாருங்க. சிடி தேஷ்முக் யாரு? முதல் இந்திய கவர்னர் சொல்லுவாங்க. சரியா? சிடி தேஷ்முக் யாரு? முதல் இந்திய கவர்னரு. சரியா? இந்த ராயல் குழு இது நல்லா பார்த்து. இந்தியாவில் பணியாளர் தேர்வு வாரியம், மத்திய அரசு யூபிசி இருக்கு, அதே ஒண்ணு வேணும். மாநிலத்துக்கு டிஎன்பிசி ஒண்ணு வேணும், மாநிலத்திற்கு ஒரு டிஎன்பிசி ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு முதல்ல கொண்டு வந்த குழு இதுதான் ராயல் குழு. மறந்துடக்கூடாது. 1921 அமைச்சிருப்பாங்க. அதன்படி நாட்டிலே முதல்ல டிஎன்பிசி, அதான் பொது பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைச்ச முதல் மாநிலம் இது நம்ம தமிழ்நாடு தான். சரியா? 1924 நீதி கட்சி சார்பாக என்ன பண்ணிருப்பாரு? பொது பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைச்சிருப்பாங்க. 1929 தேர்வுனது ஆணையமாக மாறி இருக்கு. அது யூபிசி எப்ப? 1926 யூபிசி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா யூபிசிக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி தான். ஆனா நம்ம டிஎன்பிசி என்ன பண்றாங்க? யூபிசி தான் ஃபாலோ பண்ணி கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க. சரியா? எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த மாநிலத்திலே ஒரு டவுனா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. சரியா? சரி, பாத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்து வச்சுங்க. சரி, அடுத்து நம்ம 2வது கொஸ்டின் போயிடலாம். இன்னொரு 10 கொஸ்டின் தான் பாருங்க. சரியா? கடகடா சொல்லி முடிச்சிருவோம். சரி, அடுத்து பாருங்க. இது தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. பின் வருவதில் எந்த வங்கி வங்கியின் வங்கி இந்த பேங்கர்ஸ் ஆஃப் பேங்க் அழைக்கப்படும் வங்கின்னு கேட்பா? எந்த வங்கிப்பா? தெரிஞ்ச கவனம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்ப ரீசன் ஒரு கோர்ட் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க, டிஎன்பிசி எக்ஸாம் கேட்கிறாங்க. சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுல தப்பு பண்ணிடக்கூடாது. சரியா? வங்கியிலும் வங்கி, தாய் வங்கி, பிற வங்கியில சரிகட்டு வங்கி, மைய வங்கி, இப்படி பல்வேறு பேர்கள் இருக்கு. சரியா? எதை சொல்லுவாங்க? ஆர்பிஐ தான் சொல்லுவாங்க. மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவில் அதிக கிளைகள் கொண்ட பேங்க் எதுப்பா? நம்ம எஸ்பிஐ பேங்க். சரியா? எஸ்பிஐ தான் அதிக கிளைகள் இருக்கு. சரி, இந்திய பேங்க் பத்தி ஏதாச்சும் இருந்தா டைப் பண்ணுங்க. ஸ்வீடன் வங்கி,
இந்தியாவில் காகித பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி எது? ஸ்வீடன் பேங்க் சொல்லுவாங்க. அந்த பேங்க் சுவிஸ் பேங்க் இருக்கு. இன்னைக்கு கருப்பு பணம் போல எங்க இருக்கு? சுவிஸ் பேங்க்ல இருக்கு. இப்ப கூட நம்ம பாரத மோடி முன்னாடி எலெக்ஷன் சொன்னாரு, அது இப்பெல்லாம் சொல்லல. ஒவ்வொரு நான் ஜெயிச்சோன்னு ஒவ்வொரு மக்கள் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் உண்டு. சரியா? ஆனா போட்டாரான்னு தெரியல. ஆனா போட்டா அக்கௌண்ட் செக் பண்ணி பாத்துங்க. சரியா? சரி பாருங்க. அதெல்லாம் எங்க அந்த ஸ்வீடன் இருக்க பேங்க் பூரா இருக்குல்ல, எல்லா வங்கியும் கொண்டு வந்து அக்கௌண்ட்ல போடுறதா சொன்னாங்க. சரி, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். நாலா கொஸ்டின் பாருங்க. ஆர்பி புதிய வங்கிகளுக்கு அனுமதி வழங்கும் விதி. ஆர்பிஐ வந்து புதிய வங்கிகளுக்கு அனுமதி வழங்கும் விதி என்ன விதிப்பா? விதி 22 கொடுத்திருக்காங்க. சரியான்னு பாத்துங்க. அது அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் ஆர்பிஐ கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே சரியா? தெரிஞ்சவங்க டைப் பண்ணுங்க, தெரியாதவங்க நல்லா கவனிங்க. என்று சரி, இரண்டுமே சரிதான். கூற்று 1 2மே நம்மளுக்கு சரிதான். ஏன் சரின்னு கேட்கணும், ஏன்னா ஆர்பிஐ 22 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. சரி, அந்த 22 விதியின் கீழ் தான் ஒரு வங்கி தொடங்குற பத்தி என்ன பண்ணுவாங்க, வங்கி தொடங்கலாமா, அவங்களுக்கு வந்து டெபாசிட் எவ்வளவு இருக்கு, அவங்களோட ஃபெசிலிட்டி என்ன, அவங்களோட முக்கிய நோக்கம் என்ன, யாரு கடன் கொடுக்க போறாங்க, ஒரு சித்தாந்தம் ஃபுல்லா ஒரு லா விதி இருக்கு. இந்த விதியின் கீழே என்னவாங்க ஒரு பேங்க் கடன் கொடுப்பாங்க. இப்ப கூட இந்த எஸ் பேங்க் ஒரு பேங்க் என்ன பண்ணாங்க, நம்ம ஆர்பிஐ தடை பண்ணாங்க. அதாவது 22 விதி கீழே தான். இது 22வது விதியை மீறி செயல்பட்டதனால அறிக்கை கொடுத்தாங்க. 22 ஆர்பிஐ ரூல்ஸ் 22 விதி மீறி செயல்பட்டதனால அந்த வங்கியோட என்ன பண்ணுவாங்க, எல்லா வகையான பரிவர்த்தனை கேன்சல் தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க. சரியா? இப்ப மறுபடியும் என்ன பண்ணாங்க, காசு கீசு ஏதோ கொடுத்தா தெரியல. ஆனா இருந்தாலும் மறுபடியும் ரூல்ஸ் படி என்ன இப்ப மறுபடியும் எஸ் பேங்க் ஒரு ஆரம்பிச்சுதான் சொல்றாங்க. பாத்துங்க. சரியா? சரி பாத்துங்க. அந்நிய செலவாணி பாதுகாவலன் யாருப்பா? ஆர்பிஐ தான். சரியா? இதை கேட்பாங்க கிளாஸ் நடத்த. அந்நிய செலவாணி என்னன்னு கேட்பான். ஒண்ணுமே கிடையாதுப்பா. நம்ம இருக்கிற எல்லாமே நம்ம அந்நிய நாடு, அது வெளிநாடு. சரியா? நம்ம இந்தியாவில பிறக்கிற எல்லாருமே வெளிநாடு போக ஆசைப்படுறாங்களா? வெளிநாட்டு போகும்போது வெளிநாட்டு நம்ம நாட்டு பணமா கொடுக்குறாங்க. நீங்க ஆஸ்திரேலியா போனீங்கன்னா டாலர்ல இருக்கு. அப்ப இந்தியா என்ன மாத்தணும், அதை பணமா மாத்தணும். சரி, அதெல்லாம் யார்கிட்ட போகும்? டைரக்டா ஆர்பிஐ தான் போகும். சரி, அதனால வெளிநாட்டு ஏன் இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாருங்க. அவங்க எந்த மோசடியும் பண்ண முடியாது. அவங்க உண்மையிலே டாக்ஸ் கட்டுவாங்க. அதான் என்ன பண்றாங்க, அந்த வெளிநாட்டு வாழ் தினம், தமிழக வாழ் தினம், அதான் பெருசு வெளிநாட்டு மக்களுக்கு அது அதிகம் ஏன் நம்மளுக்கு அந்த நிதியை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றாங்க, அதிக போராடுறாங்க. இப்ப புரியுதா? அந்நிய செலவானது அந்நிய நாட்டு பணங்கள் நம்ம இந்தியா வர்றதுக்கு முக்கிய பாதுகாவலாம் இருக்குது அது ஆர்பிஐ தான். சரி, ஆர்பிஐ பார்த்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டா அக்யூரேட் டாக்ஸ் இவ்வளவு போக என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி வச்சுங்க. ரீசன் கேட்டாங்க, நாட்டு உலகத்திலே சரியா தன் தாய் நாட்டுக்கு வந்து அதிகமாக பண நிதி வாங்கக்கூடிய நாடுல இந்தியா தான் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. சரியா? தாய்நாட்டு பற்ற பாருங்க. வெளிநாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க தேவைக்கு வச்சுக்குவாங்க. நம்முடைய இந்தியா என்ன பண்றாங்க, இந்தியாவுடைய பிள்ளை என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு அனுப்ப, பேரண்ட்ஸுக்கு அனுப்ப, இது போன்ற விஷயத்துல நான் முதலிடத்துல இருக்கிறா சொல்றாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். சரியா? சரி பாத்துங்க. 1 2 2 சரிதான் இதுக்கு ஆன்சரு. அடுத்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5வது கொஸ்டின். பொறுத்துக. பொறுத்து வந்து மும்பைல நாசிக் இருக்கா? மும்பைல நாசிக் ஆப்ஷன் ஏ தான். 4 ஞாபகம் வச்சுங்க. அது மத்திய பிரதேசம். அது மத்திய பிரதேசம் தேவாஸ். இதுங்க இப்ப உயர் பண மதிப்பு எங்க வச்சிருக்கிறாங்க, தேவாஸ் தான். உத்தரப்பிரதேசம் அது நொய்டா வந்து காயின் வச்சிருக்காங்க. மேற்கு வங்கெல்லாம் சல்பான்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? மும்பைக்கு மும்பைக்கு நாசிக்கு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு 4. அப்ப 2 4 இருக்கு, மாட்டிக்கிட்டோமா? சரி, அது மத்திய பிரதேசம் தேவாஸ் 2 1 இருக்கு, இது மாட்டிக்கிட்டேன். சரியா? உத்தரப்பிரதேசம் இருக்கு, நொய்டா இருக்கு. அப்ப நொய்டா அது 2வது இருக்கு. சரி, அப்ப ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான ஆன்சர். குறிச்சுங்க. இது புக்ல தான் இருக்கு. சரியா? அதனால அப்படி ஞாபகம் வச்சுங்க, பாத்துக்கலாம். இதுக்கு நாட்டு உயர் பண மதிப்பு மத்திய பிரதேச தேவாஸ் தான். காயின் எங்க வச்சிருக்கிறாங்க, நொய்டா. இதை மட்டும் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க, பாத்துக்கலாம். சரி, அடுத்து இப்ப நம்ம அகாடமியில சூரியர் போட்டு உங்களுக்கு 4.0 சரி, நம்மளுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் சிறப்பாக போயிட்டு தான் இருக்கு. சென்ற முறை கூட 2020 90% வினாக்கள். சரியா? டைரக்ட் கொஸ்டினா இருக்காது. நம்ம வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் சேர்க்க உங்களுக்கு 90% வினாக்கள் நம்ம அகாடமியில தான் உங்க டெஸ்ட் பேஜ்ல வந்திருக்கு. சரியா? ஏன்னா இப்ப வீடியோ பிளேலிஸ்டா இருக்கு, செக் பண்ணி பாத்துங்க. வாய்ப்பு கிடையாது, எது ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? சரி பாருங்க. அதே மாதிரி இந்தியா ரூபாய் குறியீட்டை யார் உருவாக்கி இருப்பாங்க? இந்தியாவில் ரூபாய் குறியீட்டு உருவாக்கி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், டி உதயகுமார். சரியா? அது பாத்துங்க. ஆர்பிஐயோட தற்போதைய கவர்னர் யாருப்பா? யார பார்த்தா நம்ம சக்திகாந்த தாஸ பார்த்தா. ஆர்பிஐயோட 23வது கவர்னர் யாரு? சரி, இது கேட்ப 23வது கவர்னர் அவர் ரகுராம் ராஜன். இவர் எழுதிய நூல் அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. ஐ டு வாட் ஐ டு இந்த புக் எழுதினவர் யாரு? ரகுராம் ராஜன். ஒரு சிறந்த நபர். சரியா? நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர். இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டு பொருளா வளர்ச்சியில அது மகாராஷ்டிரா செகண்ட் இடத்துல இருக்கும். அது முக்கிய காரணம் யாரு? இந்த ரகுராம் ராஜன். நம்ம பொருளா இது ஆலோசனை குழுல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மெம்பரா இருக்கா. இவரோட தலைமை இருக்காங்க, மாநில முதல்வர் செயல்பட்டு இருக்காங்க. சரியா? அதான் சொல்லுவாங்க, நீங்க பாத்துங்க. டி உதயகுமார். சரியா? இந்த 6ஆம் ஜார்ஜ் இருப்பா. இந்தியாவில் 1948 வரைக்கும் யாரோட உருவம் பொறிச்சு வந்து தாள் வெளியிட்டாங்க? 6ஆம் ஜார்ஜ் தான். சரியா? 5ஆம் ஜார்ஜ் வந்து யார்
ஒத்திகை பார்த்ததா சொல்லி என்ன பண்ணிருப்பா, ஆஸ்திரேலியா கொண்டிருப்பாங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஆஸ்திரேலியா கொண்டவங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்லிருப்பாரு, கடிதத்துல 5ஆம் ஜார்ஜை கொண்டிருக்கிற ஒத்தின்னு சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, 6ஆம் ஜார்ஜ். சரியா, அப்படி இது என்ன பண்ண சொல்லி இந்தியா ரூபாய் குறியிட்டு உருவாக்கியவர் யாருன்னா டி உதயகுமார், ABCD. சரியா, மறந்துடக்கூடாது. அடுத்து 7ஆவது கொஸ்டின் பாருங்க, இந்திய நாணயவியலின் தந்தை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஹிஸ்டரியிலும் கேட்பாங்க, நம்ம எக்கனாமிக்ஸ்ல இந்த கொஸ்டின் இருக்கு. சரி, இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது அது ஹிஸ்டரி வரும்போது அதையும் கேட்டு விட்டுறாங்க, இதுலயும் கேட்டு விட்டுறாங்க. உங்களுக்கு நான் எல்லாமே சொல்றேன், நீங்க மறந்துடாம பார்த்து வச்சுங்க. சரியா, அது பாருங்க, இந்திய நாணயவியலின் தந்தை யாருப்பா, அவரா ஷெர்ஷா சூரி. இந்தியாவில் விவசாயம் சீர்குலைந்த அரசனை சீர்குலைவான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு வச்சவர் யாரு, இவரா ஷெர்ஷா சூரிய சொல்லுவாங்க. சரியா, சூரியனாது சூர் வம்ச சார்ந்தவங்கப்பா. செர்ரு என்ற புலியை கொண்டாது ஷெர்ஷா சூரியன் அழைக்கப்பட்டாருன்னு கேட்பாங்க. சரியா, அதே மாதிரி சலீம் என்று இயற்பெயர் கொண்டவர் யாரு, கீழே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சலீம் என்ற இயற்பெயர் கொண்டவங்க யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா, சரி. அதே மாதிரி இல்துமிஸ் சொல்லுவாங்க, அடையாள நாணயமுறை தந்தை யாருப்பா, இல்துமிஸ் சொல்லுவாங்க. சரி, சரியா, அரேபிய நாணயமுறை. அரேபிய நாணயமுறைன்னு அது ஜிடால் டங்கார் பாத்தீங்க, அது அரேபிய நாணயமுறை கொண்டு வந்தா இல்துமிஸ் தான். அதே மாதிரி முகமது துக்ளக்கு அடையாள நாணயமுறை கொண்டு வந்தவங்க யாரு, முகமது பின் துக்ளக்கு. அதே முகமது கோரி யாருப்பா, முகமது கோரி இவராது முகமது கோரி வந்து தனது லட்சுமி உருவம் பொறுத்து ரூபாய் நோட்டை நாணயத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. சரியா, லட்சுமி ஆனா ஒரு இஸ்லாமியர், ஆனா இந்துக்கள் பற்றுனால லட்சுமி உருவம் பொறுத்து நாணயத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. சரி, அதனால ஞாபகம் வச்சுங்க. அதே உங்களுக்கு சந்திரகுப்த முதல்ல வெளிநாடு ரிலீஸ் பண்ணுவாங்க யாரு, நம்மளுக்கு ஸ்ரீகுப்தர் தான். சரி, அதே மாதிரி தன மனைவி உருவம் பொறுத்து நாணயத்தை ரிலீஸ் பண்ணுவார் யாரு, முதலாம் சந்திரகுப்தர். அது வீணை வாசிப்பன் ஓவியம் யாரு, சமுத்திரகுப்தர். சரி, இது போன்ற கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அது முதல்ல வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க 2ஆம் சந்திரகுப்தர். இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. சரியா, ஞாபகம் வச்சுங்க. சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்னும் ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கு. சரியா, நான் கடற்கரை பார்த்துட்டு நான் முடிச்சிடலாம். சரி பாருங்க, இந்த கொஸ்டின் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பாத்துங்க. இது வந்து இது எஸ்ஏல கேட்கப்பட்ட வினாக்கள். சரி, எஸ்ஏல ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க, அந்த கொஸ்டின் நான் டைப் பண்ணிக்கல மறந்துட்டேன். அதனால இதுல இப்ப கடைசி நான் கொஸ்டின் வச்சிருந்தேன். சரியா, சரி பாருங்க, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ விகிதத்தை கூட்டுவது மத்திய பாராளுமன்றம் கொடுத்திருப்பாங்க. சரியா, ரெப்போ விகிதத்தை யாரு கூட்டுவா குறைப்பாங்க, பாராளுமன்றமா கூட்டுவாங்க குறைப்பாங்க கொடுத்திருக்காங்க, பாராளுமன்றம் கொடுத்திருக்காங்க. ரைட்டான பாத்துங்க. அது பண வாட்டத்தை குறைக்க ரெப்போ விகிதத்தை குறைப்பது மத்திய நிதி அமைச்சகம், மத்திய பாராளுமன்றம், மத்திய நிதி அமைச்சகம். இந்த பணவீக்கத்திலையும் பண வாட்டத்திலையும் தலையெடுக்க ரைட்ஸ் இது கிடையாது, மத்திய அரசே கிடையாது. முழுக்க யாரு கண்ட்ரோல், RBI கண்ட்ரோல் தான். சரியா, ஆனா RBI மறைமுகமா நாடாளுமன்றம் செயல்படுத்துவாங்க, ஆனா தன்னிச்சையா சுய முடிவெடுக்க அதிகாரம் யாருக்கு இருக்கு, RBI கவர்னர் இருக்கு. அவனா கூற்று இரண்டுமே தவறு. சரியா, எஸ்ஏல கேட்டிருந்தாங்க, பண வீக்கத்தின் போது ரெப்போ விகிதத்தை இந்திய அரசு கூட்டுவாங்களா குறைப்பாங்களா, குறைச்சு கூட்டுவாங்களா, எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஏல இப்ப நடந்த ரீசெண்டா கேட்கப்பட்ட வினாக்கள். சரியா, அப்ப என்ன பண்ணுவாங்க, பண வீக்கத்தை கூட்டுவாங்க. சரி, ரெப்போ விகிதத்தை கட்டுப்படுத்த பண வீக்கத்தை கூட்டுவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, மறந்துடவே கூடாதுப்பா. சரி, அதே பண வாட்டத்தை குறைக்க ரெப்போ விகிதனாவது குறைப்பாங்க. சரியா, சரி ஞாபகம் வச்சுங்க. சரி, பாத்துக்கலாம். சரி, RBI தற்போது தலைமை, இந்த கொஸ்டின் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இருக்கு எல்லாரும் டைப் பண்ணுங்க. சரிங்களா, கண்டிப்பா டைப் பண்ணுங்க, எல்லாரும் டைப் பண்ணுங்க. டெல்லியா, மும்பையா, கொல்கத்தையா, சென்னையா ஞாபகம் வச்சுக்கணும். RBI தற்போதைய தலைமையிடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மும்பை தான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, மும்பை தான். முக்கியமான உங்களுக்கு எதுவுமே தெரியும், முக்கியமான மாநாடு இந்த மாநாடு பிளஸ் வெளிநாட்டு மாநாடு இதெல்லாம் எங்க நடைபெறும், டெல்லியில் நடைபெறும். GST மாநாடு மேக்சிமம் டெல்லி தான் நடைபெறும், அதுவும் பார்த்து வச்சுங்க. நம்மளுக்கு கொல்கத்தா நிலக்கரி தலைமையிடம் எங்க இருக்கு, கொல்கத்தால தான் இருக்கு. அது சென்னை அடிக்கடி கேட்கிற வங்கியிலும் தலைவர் சொல்லுவாங்க, சென்னை சொல்லுவாங்க. மருத்துவ தலைவர் சொல்லுவாங்க, சென்னை சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி வேற சொல்லுவாங்க, அந்த வேதியியல் பொருட்கள், அதே வேதியியல் பொருட்கள் எங்க உற்பத்தி பண்றாங்க, சென்னையில உற்பத்தி பண்றாங்க. சரிங்களா, அதாவது தென்னை ஆக்ஸ்போர்ட் சொல்லுவாங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து பாருங்க, பின் ஒரு சரியான தொடர் இது, RBI கவர்னர் பத்தி சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இது TNPSC இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாருங்க, RBI வந்து எந்த கூட்டம் RBI தொடர்புடையும் கேட்டிருக்காங்க, IMF பிரதிநிதி பிளஸ் உலக வங்கி பிரதிநிதி, WHO பிரதிநிதி, WTO பிரதிநிதியும் கேட்டிருக்காங்க. இது என்னப்பா வரும், இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் ஏ தான் சரியான. IMF பிரதிநிதி, நம்ம IMF இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதோட உறுப்பினர் யார் இருப்பாங்க, RBI கவர்னர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி உலக வங்கி, சரியா, உலக வங்கி வாஷிங்டன்ல இருக்கு. சரியா, அதோட உறுப்பினர் இருக்க மாட்டாரு, ஆனா இருந்தா கடன் கொடுக்கறது முக்கிய அமைச்சம். சரியா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதோட தலைமை எங்க இருக்கு, ஜெனீவால இருக்கு. அதே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, பன்னாட்டு பண பரிவர்த்தனை வாரியம். சரியா, அதோட தலைமை எங்க இருக்கு, நம்மளுக்கு இதுல தான் இருக்கு, ஜெனீவால தான் இருக்கு. மேக்ஸிமம் ஓன்னு வந்தாவே கண்ணோடி என்ன நீங்க ஜெனீவா போடுங்க, மேக்ஸிமம் ரைட்டா தான் இருக்கு. அப்படின்னா 10க்கு என்ன ஆன்சர் வரும், சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். IMF பிரதிநிதி, இந்திய நாட்டின்
இந்திய நாட்டு பணத்தின் வந்து காவல் நாயன் எதை சொல்லுவாங்க? சிஏஜி சொல்லுவாங்க, மறந்துடக்கூடாது. அது ஆர்பிஐ கவர்னருக்கு போட்டுறக்கூடாது. அந்நிய செலவாணி பாதுகாவல் யாரு? நம்மளுக்கு ஆர்பிஐ தான். சரியா? சரி, அடுத்து பாருங்க. இது இப்ப எஸ்ஏல கேட்கப்பட்ட வினாக்கள் தான். சரியா? இந்த கொஸ்டின் எஸ்ஏல கேட்டிருக்காங்க. இந்த காயின் முறையில் அது வரும். பவுண்ட் என்னப்பா வரும்? இங்கிலாந்து வருமா? அதே மாதிரி யூரோ என்ன வரும்? ஐரோப்பியன் வருமா? என்ன வரும்? ஜப்பான் வருமா? ரியால்னு வரும். சவுதி அரேபியா வரும். சரியா? பாத்துங்க, அது என்னன்னு சரியா வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்ப எஸ்ஏல கேட்கப்பட்ட வினாக்கள் இந்த மாதிரி புக்ல தான் இருக்கு. மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் புக்ல தான் இருக்கு. நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 6 10 புக்கை படிங்க. அது சிலபஸ் வயசு முடிச்சுட்டு அப்ப நீங்க புக்கை படிங்க. நம்ம நீங்க பாஸ் ஆனா ஸ்டேட் பஸ்ட் எடுக்கணும். சரியா? பாஸ் ஆனா போதும்னா சிலபஸ் படிங்க. ஸ்டேட் பஸ்ட் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக்ல இருக்க எல்லாத்தையும் படிங்க. சரியா? சரி, இப்ப என்ன ஆன்சர் வரும்? பவுண்ட் என்ன வரும்? இங்கிலாந்து வருமா? 1 தான். சரி, யூரோ என்ன வரும்? 1 3 1 3 2 அப்படின்னா 1 3 2 அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி அதுக்கு சரியான ஆன்சர். 1 3 பவுண்ட் இங்கிலாந்து ரைட்டு தான். பவுண்ட் இங்கிலாந்து 1, யூரோ வந்து 3, எண்ணு வந்து 2. சரி, ரைட். ரியால்னா சவுதி அரேபியா. சரியா? அது ரிங்கிட் எதுனா வரும்? ரிங்கிட் வந்து மலேசியா வரும். அது டாலர்னா சவுதி அரேபியா வரும். கனடா இது வரும். அது நம்மளுக்கு வந்து டாலர் தான் வரும். சரியா? அது ரூபாய் நம்ம மாலத்தீவு பிளஸ் வந்து நம்ம பாகிஸ்தான், இலங்கை இது போன்ற நாடு ரூபாய் வரும். இப்போ வந்து போலீஸ் எஸ்ஏல கேட்டாங்களா எந்தெந்த நாடுகள் வந்து இந்தியா ரூபாய் நோட்டு முறையை அச்சிடுறாங்கன்னு கேட்டுறாங்க. சரியா? நம்ம ரூபாய் பணத்தை குறியீடுப்பா யாரு? ஈசிமானியா வச்சுக்கணும். சார் மொய்னா அது மொரிசியஸ், இலங்கை நம்ம ரூபாய் நோட்டு குறியீட்டை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி என்ன கொண்டு ஈசிமானியா வச்சு ஈசிமா. அதே மாதிரி அங்களுடைய அதிபர் இருப்பாங்களா? தமிழ் ஆட்சி மொழி உள்ள நாடு இது என்னது? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது மறந்துடக்கூடாது. இந்த 2 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் மொழி ஆட்சி மொழியா ஈஸியை கத்திக்கலாம். அதை ஈசிமானியா வச்சுங்க. மொய்னா அது பணம். ஏன்னா வீட்டுல தானே மொய் வீட்டு தானே பணம்லாம் செய்வாங்க. பணம் மொய் செய்வோம்ல, அப்படின்னு வச்சுங்க. சரி, 12வது கொஸ்டின் பாருங்க. காகித பணத்தை ஐரோப்பா முழுவதும் பரவ செய்தவர் யாரு? இது ஒரு ஈஸியான கொஸ்டின். சரியா? உங்களுக்கு 8ஆம் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின். காகித பணத்தை நாடு முழுக்க பரவ செய்தவர் யாரு? தெரிஞ்ச ஆப்ஷன் ஏ மார்க்கோ போலோ, பாகியன், ஜான் பிக்கின்ஸ், நிக்கடின் கொடுத்திருக்காங்க. நிக்கடின். சரியா? யாருக்கு ஆன்சர் வருவாங்க? மார்க்கோ போலோ தான். இத்தாலி பயணி அல்லது வெனிசி பயணி சொல்லுவாங்க. இத்தாலி எங்க இருக்கு? வெனிசில தான் இருக்கு. அதனால பாத்துங்க. பாகியன் அது சீன நாட்டு பயணி சொல்லுவாங்க. என்னது போப்போகி நூல் எழுதியிருப்பாரு. சரியா? அதே மாதிரி பாருங்க, ஜான் பிக்கின்ஸ் கிரெடிட் கார்டு உருவாக்கணும் யாரு? ஜான் பிக்கின்ஸ். இந்த நிக்கடின் யாரு? ரஷ்ய நாட்டு அதிபர் சொல்லுவாங்க. அதே பாரசி கவிஞர் யாரு? பாரசி நாட்டு வந்து யாரு? அப்துல் ரசாக் சொல்லுவாங்க. அது டோமிங்கே பயசாரு இந்த போர்ச்சுகல் பயணின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே வேற சொல்லுவாங்க. நம்ம பாகியன் என்ன சொல்லுவாங்க? பாகியன் சீன பயணி. அது யுவான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு சீன பயணி தான். இச்சி நாட்டு பயணி அதுவும் நம்மளுக்கு வந்து சீன பயணி தான். இதெல்லாம் ஒரு இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கே இருக்காங்க. போலீஸ் கேட்டுருக்காங்க, எஸ்ஐ கேட்கறாங்கன்னா இந்த பயணி பூரா நீங்க வரிசை நோட்டு போட்டு எழுதி வச்சுங்க. சரி, அதே பாருங்க, நம்ம அகாடமில உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதனால வெளியூர்ல இருக்கிற நம்ம கிளாஸ்க்கு அகாடமி வர முடியாது, என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, 13வது கொஸ்டின் பாருங்க. ஆர்பிஐ வந்து எத்தனை சதவீத பணத்தை புழக்கத்தை விடுகிறதுப்பா? இது வந்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. 80% பணத்தை புழக்கத்தை விடுவாங்க. மிச்சம் ஒரு 5% பணத்தை கையில வச்சுக்கிறாங்க. சரி, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், புக்ல இருக்கு. அதனால கேட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சரி, நம்ம கொஸ்டினுக்கு நிறைய பகுதி கொண்டுட்டான். சரி, அவளை படுத்து பாருங்க. 14வது கொஸ்டின். ஆர்பிஐ ஆரம்பிப்பதற்கு முக்கிய காரணமா இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? யாருப்பா முக்கிய காரணமா இருந்தவர்? நம்மளோட இந்த கொஸ்டின் அப்படி இன்டைரக்டா மறைமுகமா சொல்லியிருப்பேன். ஆர்பிஐ காரணம் முக்கியமா இருந்தவர் யாரு? அம்பேத்கர் தான். சரி, அம்பேத்கர் எழுதிய ரூபாயும் பிரச்சனை 1923 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த நூல் தான் ஆர்பிஐ உருவாக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதே பாரு, அமர்த்தியா சென் இந்திய பொருளாதாரத்தில் முதல் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அதே ஆல்பர்ட் மார்சல் யாரு? நல இலக்கண கோட்பாடு. அடிக்கடி சொல்லல, பிரெட் நலமா இருக்கணும், பிரெட் சாப்பிடணும். ஆல்பர்ட் மார்சல். அதே ஆடம் சுத்தி யாரு? என்னது செல்வ இலக்கண கோட்பாடு சொல்ல. செல்வம் இருந்தா ஆடுவோம்ல, அப்படின்னா ஆடம் சிம்னா செல்வம். செல்வ இலக்கண கோட்பாடு. அதே இளையன்ஸ் ராபின்ஸ். சரியா? ஏன்னா நைட்டு தானே ரா பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்களா, சும்மா ஞாபகம் வச்சுங்க, வேற வழி இல்ல. அது பண்ணா அது பற்றாக்குறை கோட்பாடு. ஏன்னா பற்றாம இருக்குன்னா ராவல இலவ பிச்சை எடுக்கிறாங்க ஞாபகம் வச்சு. அப்படின்னா இளையன்ஸ் ராபின்ஸ் அது பற்றாக்குறை கோட்பாடு. இது அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. பாருங்க, ஆடம் சிம்த்து செல்வ இலக்கண, ஆல்பர்ட் பார்சனால நல இலக்கண, அது அம்பேத்கர்னா அது அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும், அமர்ஜசன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இளையன்ஸ் ராபின்ஸ் பற்றாக்குறை இலக்கணம். சரியா? அது மறந்துடவே கூடாது. சரி, பாத்துங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் இருக்கா? சரிப்பா, 5வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் வங்கிகளின் குறைதீர்ப்பு ஆணையம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், புக்ல இருக்கு. சரியா? 10th புக்ல தான் இருக்கு, மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் வங்கிகளின் குறைதீர்ப்பு ஆணையம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க?
1995 கொண்டு வந்திருப்பாங்க. மறந்துடாதீங்க, 1995 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 1988 கொண்டு வந்திருப்பாங்க பண மோசடி சட்டம். சரியா, பண மோசடி சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம் சொல்லுவாங்க. சரியா, சாரி, ஊழல் தடுப்பு சட்டம் 1988, பண மோசடி சட்டம் 2002. என்ன டேட் ஊழல் ஒழிப்பு தினம்? December 9. மறந்துடாதீங்க, December 9 தான் இது கொடுப்பாங்க. அது 2016 பாருங்க, பினாமி பரிவர்த்தனை சட்டம். பினாமி உங்களுக்கு தெரியும், அதை நான் வாங்குறேன், என்னோட நம்ம பேர் 30 ஏக்கரை வாங்க முடியும். அதுக்கு அடுத்து நான் பணம் வச்சுனானது நம்மோட அப்பா அம்மா பேர்ல, அம்மா பேர்ல, வேற சொந்தக்காரங்க பேர்ல வாங்குறோம் பாத்தீங்க, அதை பினாமி சொல்லுவாங்க. பினாமி பரிவர்த்தனை சட்டம். அது எப்ப கொண்டு வந்தாங்க? 2016 கொண்டு வந்தாங்க. எப்ப திருத்தி இருப்பாங்க? 2018 திருத்தி இருப்பாங்க. சரியா, அதே மாதிரி அன்னி செலவாணி, ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் கேட்கலாம். அன்னி செலவாணி பாதுகாப்பு சட்டம் 1974. அந்நிய செலவு மேலாண்மை சட்டம் இந்த 1999. ஏன் சொல்றீங்களா? இந்த அந்நிய செலவாணி பாதுகாப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சட்டத்துல தான் தற்போதைய மதிப்பிற்குரிய நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, நல்லா தெரிஞ்சுக்க. இந்த ஆக்ட் கீழே அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 வருஷம் ஜாமீனே கிடையாது. சரியா, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இன்ன வரைக்கும் என்ன பண்ண முடியல, அவரால் ஜாமீன் வாங்க முடியல. பாருங்க எவ்வளவு ஈட்டிக்கு எவ்வளவு பவர் அதிகம்னு சொல்லிட்டு அந்த ஆக்டுக்கு அவ்வளவு பவர் அதிகமா இருக்கு. சரியா, இந்த சட்டம் பிளஸ் பண மோசடி சட்டம், இந்த 2 சட்டத்தின் கீழ் என்ன பண்ணிருப்பாங்க, அமைச்சரை கைது பண்ணிருப்பாங்க. சரி, இது ரொம்ப ஒரு இந்த ஆக்டம் தூக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டி இருந்தாங்க. ஆனா எதுவும் பண்ண முடியல. சரியா, சரிப்பா, நம்மளுக்கு நிறைய முடிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட நான் ஒரு 500 கொஸ்டின் உள்ள நான் அலசிருப்பேன். சரி, அதனால தொடர்ச்சி மட்டும் கிளாஸ் கவனிங்க. அடுத்து உங்களுக்கு எல்லாமே தொடர்ச்சி வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா நம்ம சேனல் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க, உறுதியாக என்ன பண்ணிடலாம், நீங்களே எஸ்ஐ ஆயிடலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து நல்ல ஒரு கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.